إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, புனிதமான ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹ்வால் ஏவப்பட்ட ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு சிறிது நேரத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற விடயங்களை செவிசாய்ப்பதற்கு இந்த அமர்விலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா எமது இந்த ஒன்று கூடலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், முழுமையான நன்மைகளை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான இறைநேசர்களே, இன்றைய இந்த நற்சிந்தனையினூடாக நாங்கள் தினந்தோறும் தொழுகின்ற 5 நேர ஃபர்லான தொழுகை, அதனுடைய சிறப்பு சம்பந்தமாக ஒரு ஹதீஸினை பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என கருதுகின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே எம்மையெல்லாம் படைத்து விட்டு தனது அடியான் நாளை மறுமையிலே சுவனம் செல்ல வேண்டும் என்பதற்காக பல இபாத்துகளை, பல அமட்களை, பெரும் பெரும் நன்மைகளை தரக்கூடிய சிறிய அமல்களை, இன்னும் அமட்கள் செய்வதனூடாக நிரந்தரமான சுவர்க்கத்திலே இருப்பதற்கான அந்த வாய்ப்புகளையும் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிகமாகவே இந்த உலகத்திலே அந்த அமட்களினூடாக வைத்திருக்கின்றான். அதே சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலாவால் படைக்கப்பட்டிருக்கின்ற மனிதனை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு பலவீனமான ஒரு மனிதனாக, இன்னும் தவறுகள் மறதிக்கு மத்தியிலே படைக்கப்பட்டிருக்கின்ற, தவறுகளை இயல்பாக கொண்டிருக்கின்ற ஒரு அம்சத்தை அல்லாஹ் தஆலா இந்த மனிதனிலே வைத்திருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்கள், அது சில வேளைகளில் மனோ இச்சையை பின்பற்றுவதனூடாக, அல்லது நாங்கள் தவறான செயல்களை செய்வதனூடாக, அல்லது ஷைத்தானுடைய அந்த ஏற்பாட்டிலே, ஷைத்தானுடைய சதிவேலைகளில் சிக்கி பல தவறுகளை, பாவங்களை செய்வதை நாங்கள் எமது அன்றாட வாழ்விலே நாங்கள் பார்த்து வருகின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான இறைநேசர்களே, இந்த சிறிய சிறிய பாவங்களை, இந்த சிறிய சிறிய அந்த குறைபாடுகளை இல்லாமல் ஒழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஏராளமான அமல்களை சொல்லி காட்டுகின்றான். அவ்வாறான இலகுவான நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற இந்த 5 நேர தொழுகை கடமையை பொறுத்தவரையிலே அல்லாஹ் தஆலா அதற்கும் இந்த பாவங்களை இல்லாதொழிப்பதற்கான மிகப்பெரிய ஒரு அம்சமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள், அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகை, இந்த நாங்கள் தொழுகின்ற 5 நேர தொழுகையும், வல் ஜும்ஆத்து இலல் ஜும்ஆ, நாங்கள் இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று ஜும்மாவுடைய அந்த கடமையை நிறைவேற்றிருக்கின்றோம். இந்த ஜும்மாவுக்கும் எதிர்வருகின்ற ஜும்மாவுக்கும் இடையிலான அந்த கால எல்லை, அதுவரைக்குமான அந்த காலம், இன்னும் ரமதான் இலா ரமலான், நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்திலே நாங்கள் பூர்ணமான முறையிலே நோன்பு நோட்கின்றோம். இந்த ரமலானை நோன்பு நோட்டு விட்டால் அடுத்த வருடம் வருகின்ற ரமலான் வரைக்குமான காலப்பகுதி, இந்த 3 விடயத்தையும் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த 3ம் முக்கஃபிராத்துன் லிமா பைனஹுன்ன, இதற்கு மத்தியிலே இருக்கின்ற சிறிய சிறிய பாவங்களுக்கான குற்ற பரிகாரமாக அமையும் என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடியானுக்கு வைத்திருக்கின்ற மிகப்பெரிய வெகுமதியாக, இந்த தொழுகையை கடைபிடிப்பதனால், சரியான முறையிலே ஜும்மாவை நிறைவேற்றுவதனால், முழுமையாக சரியான முறையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு நோட்பதனால் இந்த நன்மையினை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான் என்ற செய்தியினை கூறிவிட்டு கடைசியாக அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதஜ்துனிபத் அல் கபாயிர், இதற்கிடையிலே நாங்கள் பெரும்பாவம் செய்யாதவர்களாக, பெரும்பாவத்திலிருந்து தவிர்ந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், மது அருந்துதல், புறம்பேசுதல், அனாதைகளுடைய சொத்துக்களை அனுமதியின்றி அனாதையுடைய சொத்துக்களை உண்ணுதல், கொலை செய்தல் போன்ற இன்னொரு இந்த
அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற பெரும் பெரும் பாவங்களை விட்டு நாங்கள் தவிர்ந்திருந்து இந்த இபாதத்துக்களை செய்து நாங்கள் சிறிய சிறிய பாவங்களை கஃபாராவாக பாவ மன்னிப்பாக ஆக்கிக் கொள்ள முடியும் என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் தொழுகின்ற தொழுகையினை உயிரோட்டமுள்ள தொழுகையாக, நாங்கள் தொழுகின்ற தொழுகையினை முழுமையாக அதனுடைய அனைத்து ஷுரூத்துக்களையும் கடைபிடித்து நல்ல முறையிலே இஹ்லாஸோடு தொழுது இந்த சிறிய சிறிய பாவங்களுக்கான பரிகாரமாக அமைய பெறுகின்ற அந்த தொழுகைகளாக எமது தொழுகைகளை மாற்றிக்கொள்வோமாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி.